அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இங்கிலீஷ் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைக்காலஜி டெஸ்ட்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்காக சைக்காலஜி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வரும், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், ஓகேங்களா, மெயினான டாபிக்ஸ் எது, வேறு சப் டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டானது என்னென்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் பார்க்குறப்போ யூனிட் 1ல் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கிற யூனிட் எல்லாத்துலேயுமே மெயினாக கிளாசரின்னு கொடுத்துருவாங்க. கிளாசரின்னா கிளாசரி இஸ் நத்திங் பட் சினானிம்ஸ் அண்டு ரெலவெண்ட்டான மீனிங். ஓகேங்களா, ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா, சினானிம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு யூனிட்டாக இருந்தாலும் சரி அந்த யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கிளாசரி உங்களுக்கு ப்ரோஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, போயம்லேயும் கொடுத்துருப்பாங்க, சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ப்ரோஸ்னால் ஜஸ்ட் உரைநடை, போயம்னா செய்யுள், நம்ம தமிழில் என்ன பார்ப்போமோ அதே தான். சப்ளிமெண்ட்ரி ரீடர்னா துணைப்பாடம். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய கிளாசரிஸை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வேர்டு ப்ளஸ் அதோட மீனிங், இது ரெண்டுத்துலேயும் நம்ம எப்பவும் ஃபெமிலியராக இருக்கணும். இது இருந்தால் மட்டுமே நம்ம ஒரு சென்டென்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் என்னங்கிறத கொடுக்க முடியும். ஓகேவா, யூனிட்டில் எப்பவும் போல் வழக்கம் போல் கிளாசரி கொடுத்துருப்பாங்க. கிளாசரி எப்போவுமே பார்த்துக்குங்க, இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வொக்காபுலரி ப்ளஸ் கிராமர் பார்ப்போம். ஓகேங்களா, இது இல்லாமல் வேறு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் ஏதாவது சின்ன சின்ன இடத்துல வரும், அதையுமே பார்ப்போம். இதில் நம்ம கிளாசரி வரும்னு பார்த்துருக்கோம். அந்த கிளாசரி என்னங்கிறத பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வொக்காபுலரி தான் பார்ப்போம். அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஹோமோஃபோன்ஸ். இந்த ஹோமோஃபோன்ஸே நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம்? ரெண்டு வேர்டு இருக்கும், ரெண்டு வேர்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கில் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த வேர்ட்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், சேம் ப்ரொனன்சியேஷன் வித் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஓகேவா, இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம், இப்போயுமே இங்கே பார்க்க போகிறோம். அதே தான் இங்கே நம்ம என்ன மீன் டெஃபினேஷன் மாதிரி சொன்னோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. 2 or more words have same pronunciation but different meaning. ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. நியூனா என்னப்பா? புதுசு. நியூனா KNEW, நியூனா நோவோட பாஸ்ட். நோனா தெரியும்னு அர்த்தம். நோவோட பாஸ்ட் நியூ. ஓகேங்களா, ஹோல்னா துளை. HOLE ஹோல்னா துளை. WHOLE ஹோல்னா முழுவதும். ஓகேவா, நைட்னா இந்த ஹார்ஸ் ரைடர்ஸ் எப்படி சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஒரு லோகோ வரும் தெரியுமா? ஓகேவா, அந்த ஒரு குறிப்பிட்ட அரசுக்கு கீழே ஒரு பணியாள் மாதிரி அவங்க. ஓகேவா, KNIGHT. ஓகேவா, சிப்பாய் மாதிரி வரும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் அஹிம்சைஸ் தான் அந்த மீனிங்கில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நைட்னா அந்த மீனிங். நைட்டுனா இரவு. NIGHT நைட்னா இரவு. SEEனா பார்க்கறது. SEAனா கடல். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம வேர்டு என்னங்கிறது தெரியணும், அந்த வேர்டுக்கான மீனிங் என்னங்கிறது தெரியும். புரியுதா? அப்போ தான் அந்த சென்டென்ஸில் ப்ராப்பரான வேர்டை தூக்கி நம்ம செட் பண்ண முடியும். I am not dash to drink soda. allowed-ஆ ALOUD என்னம்மா மீனிங்? சத்தமா. allowed சத்தமா. ஓகேவா, allowed-னா அனுமதி. இங்க என்ன கொடுத்துருக்கான்? I am not allowed to drink soda. அப்படியே தமிழ்ல மாத்துங்க. நான் சோடா குடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை. அப்போ allowed அனுமதிங்கிற மீனிங்ல வருது. அப்போ இந்த allowed தான் யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? இந்த அலவுட் தான் யூஸ் பண்ணுவோம். The wind dash the leaves. Blew-ஆ blew-ஆ? The wind blew the leaves. BLUE னா நிறம், கலரை குறிக்கும். ஓகேவா? BLUW னா ப்ளூ, காற்று, அதை குறிக்கும். The wind blew the leaves. BLUW தான் இந்த இடத்துக்கான ஆப்டான வார்த்தை. நெக்ஸ்ட், I will dash my friend. மீட்டா மீட்டா, MEAT-ஆ MEET-ஆ? MEAT னா இறைச்சி, MEET னா சந்திப்பு. I will meet my friend. நான் என் நண்பனை சந்திப்பேன். அப்போ இந்த இடத்துல வரக்கூடியது MEET. He will play dash in the second play. ரோலா ரோலா, ROLE. அதுக்கு என்னப்பா மீனிங்? கேரக்டர் ஏத்து நடத்துறது. இதுனா வரிசையை குறிக்கிறது. He will play the role in the second play. ரெண்டாவதா இருக்கக்கூடிய காட்சியில இவன் ஒரு கேரக்டர் நடிக்கிறான். அப்ப இந்த இடத்துல என்ன ரோல் வரும்? ROLE தான் வரும். ஓகேவா? ஸோ மீனிங் தெளிவா தெரிஞ்சதுன்னா ஈஸியா தூக்கி போட்டுடலாம். I have dash movie before. சீனா I have seen the movie before னு இருக்கு. நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்து விட்டேன், அந்த மீனிங்ல தான் வருது. அப்போ சீனுனா காட்சி, SCENE. இந்த சீனுக்கு அர்த்தம் காட்சி. அப்ப SEENக்கான அர்த்தம் பார்க்கிறது. அப்ப இதை எதுல போடலாம்? SEN தான் போடணும் இங்க, SEN. ஓகேவா? Choose the correct homophone. Every morning my father likes to look at the dash on the grass. Dew-ஆ DEW க்கு என்ன? பனின்னு அர்த்தம். DUE க்கு dew. சொல்லுங்க. காரணம், EMI. அந்த மீனிங்ல. ஓகேங்களா? நம்ம இங்க எந்த டியூ போடணும்? பனி தான் போடணும். எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டியூ ஆன் கிராஸ். புல்லுல தானே பனி இருக்கும். அப்போ பனிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல் எது இங்க? DEW தான் இங்க கரெக்டான வார்த்தை. அடுத்து, சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஈஸியா தெரியும். கேபிட்டலுக்கான ஸ்பெல்லிங் தெரிஞ்சதுன்னா போதும். தலைநகரம்னா CAPITAL, கேபிட்டல். ஓகேவா? கேபிட்டல். சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. Their words had a negative effect on my self esteem. Effect-ஆ? EFFECT. அஃபெக்ட்னா என்ன? அஃபெக்ட்னா அப்ப எஃபெக்ட்னா எது பாதிப்பு? எஃபெக்ட் பாதிப்பு. அஃபெக்ட்னா அஃபெக்ட்னா என்னமா? சரி, அப்ப எஃபெக்ட்னா தெளிவா சொல்லுங்க. சரி, இந்த எஃபெக்ட்னா என்ன? அது எஃபர்ட். எஃபர்ட், EFFORT, எஃபர்ட். அது என்ன சார்? சரி, அஃபெக்ட்னா சரி, ஓகே, ரைட்டு. என்னன்னு கன்வே இது பண்ணுங்க, டீட்டெயில்டாக பாருங்க. எஃபர்ட்லாம் கொண்டு வரக்கூடாது இதில். ஓகேவா? I was very dash last weekend. I was very bored. BOARD-ஆ BORED-ஆ? போர்டுனா என்ன, நேரமே போக மாட்டேங்குது, என்னடா ரொம்ப போர் அடிக்குதுங்கிற மீனிங். இந்த போர்டுனா நிறைய விஷயத்தை குறிக்கும். நார்மல் ஒயிட் போர்டு, பிளாக் போர்டு குறிக்கும், இல்லை போர்டிங் அந்த இதை மீனிங் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இதை குறிக்கும். ஐ வாஸ் bored last weekend.
because my friends made plans that did not include me. So அப்ப இந்த மீனிங்ல இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த போர்டு வரும்? இப்போ BORED போர்டுனா ரொம்ப என்ன ரொம்ப இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. The cat caught the scent of the mouse. இந்த சென்ட்னா என்ன அர்த்தம்? இந்த சென்ட்னா என்ன அர்த்தம்? SCENT னா ஸ்மெல்ல டினோட் பண்ணும். அப்போ CENT னா சரி ஓகே சூப்பர், அந்த சென்ட் சொல்லலாம். வேற அதுதான் மெஷர்மெண்ட் தான் சொல்றாப்ல. வேற அது இந்த சென்ட். நான் கேட்கறது CENTக்கு மெஷர்மெண்ட் மென்ஷன் பண்ணலாம். சூப்பர், யார் சொன்னது? கரன்சி சென்ட். டாலர் இருக்குல்ல, US டாலர், அமெரிக்கன் டாலர் இருக்குல்ல, அத டாலர். $1 20 cents, $2 40 cents. நம்ம இங்க எப்படி பைசா சொல்றோம்? 4 ரூபி 50 பைசா சொல்றோம்ல, அது மாதிரி அங்க டாலர் சொல்லி சென்ட் சொல்லுவாங்க. அதுதான் இந்த சென்ட். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சரா வரும்? The cat caught the scent of the mouse. SCENT. ஓகேவா? எதுடா CENT-கா? அதோட வாசனையை பிடிச்சிருச்சு, எலியோட வாசனையை பிடிச்சிருச்சு. ஓகேவா? மெயினான இடம்பா. அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம் கேட்கலாம். ஹோமோஃபான்ஸ் கேட்கப்படுவாங்க, மோஸ்ட்லி இருக்கும் கொஸ்டின். அதே மாதிரி அப்ரிவேஷன் அக்ரானிம்ஸ்லயும் கொஸ்டின் இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய விஷயம். பிஎம்னா என்னப்பா? பிரைம் மினிஸ்டர். பார்க்காதீங்க. ஓகேவா? பிஎம்னா பிரைம் மினிஸ்டர். அப்ரிவேஷனா ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்கப்பா. SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. IBM, இந்தியன் பேங்கா? மாரியம்மன் இந்தியன் பேங்க். IBMனா என்ன? இன்ஃபோலாம் இல்ல, அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. கரெக்ட் தான், சாஃப்ட்வேர் கம்பெனி தான். சீரியஸா IBM சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. வரும், ஆப்ஷன்லாம் சொல்ல முடியாது, தேடி எடு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷினா? மெஷின் எப்படிமா வரும்? பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வரும், மெஷின்ஸ் வராது. பிஸ்னஸ் வந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஓகேங்களா? IBM. WHO என்னப்பா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஓகே, வேற என்னென்ன சொல்லலாம்? CMனா என்ன? சென்ட்ரல் மினிஸ்டரா? சீஃப் மினிஸ்டர். வேற? ஸோ அப்ரிவேஷன் வந்து ஒரு ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா? ஒரு டென்ஸ் இருக்காது அதில், ஈஸியாக. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின்ஸ் கார்பரேஷன். ஓகே சூப்பர், தேடிக்கிட்டு இருந்தீங்களா? அதை தான் இவ்வளோ நேரம். குட்மா, சூப்பர்மா. ஓகே ரைட். சரி, என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி புக்கில் இருக்கிற அப்ரிவேஷனில் எப்போவுமே தப்பு பண்ணாதீங்க. வெளிலேருந்து வந்தால் கூட ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் அவங்க டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா புக்லேருந்தே கேட்கலாம். புக்கில் உள்ளதே எப்போவுமே தப்பு பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்க, அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிமுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத முதல் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோம், நார்மலா ஷார்ட் ஃபார்மா இருக்கும். லென்த்தியா இருக்கக்கூடிய விஷயத்த ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பிஎம்க்கு பிரைம் மினிஸ்டர்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த இடத்துல அக்ரானிம்ல என்ன பண்றோம், ஷார்ட் ஃபார்ம் பண்ணி அதவே ஒரு வார்த்தையை ஆக்குறோம். நியூ வேர்ட் கிரியேட்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் தி லாங் நேம் ஆர் ஃப்ரேஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் நாட்டோ. இங்க பிஎம்னு சொல்லுவோம், லெட்டர்ஸா வாசிப்போம். இங்க நாட்டோன்னு சேர்த்து சொல்லுவோம், வேர்டா யூஸ் பண்ணுவோம். நாட்டோனா என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இததான் நாட்டோன்னு சொல்றோம். அப்போ நாட்டோன்னா அக்ரானிம் ஆயிடுது.
பிஎம்னா பிரைம் அப்ரிவேஷன் ஆயிடுது. ஓகேவா? அப்போ ஹூ வந்து அக்ரானிமா அப்ரிவேஷனா? எல்லா ஆர்கனைசேஷன் வந்து அக்ரானிம்பா. ஐ அம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்டு. என்னப்பா? WHO பார்ப்போம், அதிலே பார்ப்போம் நிறையா. ஓகேங்களா? சரி, அப்ரிவேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பிஏனா நார்மலா சும்மா போர்டை பார்க்காம சொல்லுங்கப்பா, ட்ரை பண்ணுங்க. பிஏனா என்னப்பா? ஆர்ட்ஸ். பிஎஸ்சினா சயின்ஸ். எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். எம்ஃபில்னா பிலாசபி, மாஸ்டர் ஆஃப் பிலாசபி. சிஇஓனா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். டிஇஓனா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இதெல்லாம் ஒரு நல்ல போஸ்ட்டுப்பா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அடுத்து என்ன இருக்கு? எய்ட்ஸ் என்ன? அக்வைர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். பார்ப்போம் சார் என்னட்டு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு எதனால அக்ரானிமில் இதெல்லாம் வருது, எதனால அப்ரிவேஷனில் இதெல்லாம் வருதுன்னு இன்னும் தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? எய்ட்ஸ் வந்து அக்வைர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இதை தாண்டி இங்கிலீஷை தாண்டி இது என்னப்பா வைரஸ் காஸ் பண்ணுது? என்ன வைரஸ் காஸ் பண்ணுது எய்ட்ஸ்? ஹெச்ஐவி வைரஸ். ஆனால் ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸா இல்லை ஹியூமன் இம்யூனோ வைரஸா? ஹியூமன் இம்யூனோ வைரஸா? அப்போ ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் இல்லையா? ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ வைரஸ் தானே? கன்ஃபார்மாக தெரியுமா? இல்லை எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். ஏண்டா இதுக்குமாடா கூகுளே? ரயில்வே. ஆர்ஆர்பினா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. எய்ட்ஸ்னா அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். டெஃபிஷியன்சி வருமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராதுன்னு நீங்கள் நான் கேட்டேன்ப்பா, எனக்கு தெரியல. டெஃபிஷியன்சி வருமா? அப்போ ஹெச்ஐவினா என்ன? ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஓகேவா? மறக்காதீங்க. எய்ட்ஸ்லையும் டெஃபிஷியன்சி வரும், ஹெச்ஐவிலையும் டெஃபிஷியன்சி வரும். லேசாக குழப்பி விட்டா வராதுன்னுலாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பிபிசி, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், காஸ்டிங் கார்ப்பரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓடிபினா ஒன் டைம் பாஸ்வேர்டு. வேற என்னென்ன அப்ரிவேஷன்லாம் ஞாபகம் வருது? ஓடிடி அப்படின்னா என்ன? ஓவர் தி டாப். வேற என்ன சொல்லலாம்? WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனா? வேற என்ன சொல்லலாம்? HVIயா? HDIயா? HDI சொல்லலாம். HDIனா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். வேற SMO, SMS. SMS சொல்லலாம். SMSனா என்னப்பா? சூப்பர். ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். SMOனா ஷார்ட், சாரி SMSனா ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். சிம்முக்கு என்னப்பா? SIM சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் வராதா? வருமா? மாடியூலா மாடிஃபை? மாடியூல் தானே. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் சிம். ஸோ இது மாதிரி நிறைய பார்க்கலாம். ஜிபிஎஸ்னா என்ன? என்னங்க சார்? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சூப்பர். சிஎஸ்டிஎம்னா என்ன? சிஎஸ்டிஎம்மா சிடிஎஸ்எம்மா? சரி, ஓகே, அதை நான் மேக் ஷூர் பண்ணிப்போம். அக்ரானிம்ஸ் பாருங்க. லேசர், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டர் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். லைட் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டர் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். மறந்துடாதீங்கப்பா இதெல்லாம். லேசாக இந்த சப்போஸ் அப்ரிவேஷன் கூட ஈஸியாக இருக்கும். அக்ரானிம்ஸில் போட்டாங்கன்னா இதில் எதையாவது ஒன்று மாற்றி அப்படியே தூக்கி போடுவாங்க. ஸோ இதான் ரைட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு தூக்கி போடுறோம், பார்த்தா ஆன்சர் தப்பாக இருக்கும். ஸோ அக்ரானிம்ஸ் வாசிக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். ஓகேவா? லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன்.
புரியுதா? நேட்டோனா இப்போ தானே பார்த்தோம். நேட்டோனா என்ன? நார்த் ஏண்டா பார்த்தோங்கிற மறுபடியும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சூப்பர். ரேடார் ரேடியோ ரேடார்னா என்னடா? சரி விடுறா. ரேடார்னா என்னம்மா? ஆ புரிய இல்லைம்மா, ரேடாரோட அக்ரானிம் சொல்லுங்க. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அதானே? தனித்தனியாகவே கேட்குறேன் இனிமேல். ஆனால் என்னமோ சொல்கிறீங்கன்னு தெரியுது, என்ன சொல்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. தனியாக கேட்டால் மாட்டிக்கிறீங்க. சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், ரெண்டுத்துக்குமே அண்ட் ரேஞ்சிங் வரும். ரேடார்னா ரேடியோ அண்ட் டிடெக்ஷன், ரேடியோ டிடெக்ஷன் சாரி. சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன். சோனார் எங்க யூஸ் பண்ணுவாங்க? சூப்பர். ரேடார் எங்க யூஸ் பண்ணுவாங்க? அவ்வளவுதான். ஸ்கூபா இதை பார்த்தே சொல்லுங்க. செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பaratus. செல்ஃப் contained underwater breathing apparatus. Self contained underwater breathing apparatus scuba. Scuba diving கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூபா டைவிங்னா என்னன்னு பாருங்க, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் apparatus. ஓகேவா? நெக்ஸ்ட் யுடைஸ், யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? யுடைஸ்னா என்ன? யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடியது இதுதான். சூப்பர் குட். ஜிஎஸ்டினா என்ன? ஜிஎஸ்டினா என்ன? சரி ஓகே. ஜிஎஸ்டினா என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? எழுதிக்கங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இசிஜினா? இசிஜினா என்ன? எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகே. ஐஎல்ஓனா? ஐஎல்ஓனா என்ன? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சிஆர்டினா? இதை தான் பொழுதுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ்சிஆர்டினா என்ன? எஸ்சிஆர்டினா என்னப்பா? நம்ம இதுதான் சார். சொல்லுங்க, எஸ்சிஆர்டினா என்ன? கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜின்னு வரும். எஸ்னா என்ன? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். சாரி, டெக்னாலஜில ட்ரைனிங். ஓகே. ஐஐடினா? பறந்துக்கிட்டு வா. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை தப்பா சொன்னீங்கன்னா கடுப்பாயிடுவேன். இஸ்ரோனா? அவ்வளவுதானா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வராதுல்ல? வராது. அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வரும். இல்லடா, இஸ்ரோ நீங்க வந்ததுனால அட்மினிஸ்ட்ரேஷன் வரலையான்னு கேட்குறேன். அப்போ இது ஸ்பேஸ் ரிலவெண்ட்டாக இருக்கு. ஸ்பேஸ் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தையில அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி எதில் வரும்? என்ன கேட்குறேன்னு புரியுதா? என்ன கேட்குறேன்னே புரியலையா? நாசா. நாசால தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஓகேவா? எஃப்ஐஆர்னா என்னடா? சார் சொல்லி கொடுத்தாங்களா ஃபர்ஸ்டே? புக்கில் இருக்கு ஆல்ரெடி. யுனெஸ்கோனா? அடிச்சுலாம் விடக்கூடாது. யூனிஃபைட் நேஷனுங்கிற, அடுத்து யுனைடெட் நேஷனுங்கிற. யாருக்குப்பா தெரியும் யுனெஸ்கோக்கு என்ன மீனிங்? ஏண்டா யுனெஸ்கோனா என்னன்னு எல்லாரும் என்னென்னமோ சொன்னீங்க. இப்போ யாருக்கு தெரியணும்னே ஒருத்தனை சொல்ல மாட்டீங்க. என்னங்க சார் சொல்லுங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷன். யாரு? சயின்டிபிக். சூப்பர். யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் அண்ட் எதுக்கும் ஒன்ஸ் எஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சயின்டிபிக் தானே? ஷூரா? ஷூரா? ஓகே ரைட். அப்போ யூனிசெஃப்னா என்ன? இது கூகுள் பண்ணிக்கோங்க.
இப்போ கூகுள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களா? என்னங்க சார்? இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்டா? இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸா சில்ட்ரனா? சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். United Nations International Children's Emergency Fund, United Nations Education and Scientific Cultural Organization, NASA, National Aeronautics Space Administration, Space Research Administration, Space Administration தான். அப்ப இஸ்ரோக்கு Indian Space Research Administration, sorry Indian Space Research Organization. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நோட் பண்ணிட்டீங்களா? ஜிஎஸ்டினா என்ன, இசிஜினா என்ன, ஐஎல்ஓனா என்ன, அப்போ யூஎன்ஓனா என்ன? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். சூப்பர், அவ்வளோதான்ப்பா. இதில் இருக்கக்கூடிய ஒக்காபுலரி பார்ட் முடிஞ்சிடுச்சு. என்னடா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வருது பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, நவுனுனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, வேர்புனா என்ன, அட்வர்ப்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, ப்ரிப்போசிஷனா என்ன, கன்ஜெக்ஷனா என்ன, இன்டர்ஜெக்ஷனா என்ன. ஸோ பேசிக்ஸ் ரொம்ப 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 மஸ்ட்டு. ஆல்ரெடி 6th பார்த்தோம், பேசிக்ஸ் தனியாக பார்த்தோம், அகைன் 6th பார்த்தோம், இப்போ 8th பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுரா? சாரி, இப்போ ஓகே. இப்போ கிராமர்ல என்ன பார்க்க போறோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, இது எப்படிலாம் பிரியுது, இதுல என்னென்னலாம் வருது, ஓகேவா, அப்படிங்கிறத பார்க்க போறோம். நவுன்னா என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்க்காதீங்கடா. நவுன்னா என்ன? சரி, பெயர் சொல். அப்படி நவுன் எதுவா வேணாலும் இருக்கும். என்னவா இருக்கலாம்? யாராவது ஒருத்தர். நவுன் யாராவது ஒருத்தர்னா அமைதியாயிடுறீங்க, மற்ற நேரத்தில் எல்லாரும் கும்பலா கோவிந்தா போடுறீங்க. என்னடா டே? இங்க சொல்லும்மா, இங்க சொல்றத சரியோ தப்போ ஏதாவது சொல்லுங்கப்பா. இதே ஒரு 5 கிளாஸ் பார்த்துருப்போமா, 5-6 கிளாஸ் பார்த்துருப்போமா. நவுன்னா என்ன சொல்ற? நீ சொல்ற அருண், சும்மா சொல்றா. நவுன்னா என்னடா? சரி, பீப்புள்ஸு, அனிமல்ஸு, எதுவா வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. பட் ஆனால் அது வந்து பெயர் சொல்லா வரணும், அவ்வளோதான். நேமிங் வேர்டு, அதுதான் பெயர் சொல்லுன்னு பார்ப்போம். புரியுதா? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், பர்சன்ஸ் நேமாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட் நேமாக இருக்கலாம். என்ன இப்போ போர்டுனா என்ன? நவுனு. சேர்னா நவுன். சேகர்னா நவுன். இதெல்லாம் நவுனு. சரி, அப்போ நவுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அட்ஜெக்டிவ்னா என்ன? அவ்வளோதான். எக்ஸாம்பிள் தான். குட், டால், ஒயிட், ஃபியூ, மெனி. ஹீஸ் அ குட் கை, ஹீஸ் த டாலஸ்ட் பாய், ஓகேவா. ஒயிட், ஹீஸ் தி போர்ட் இஸ் ஒயிட் இன் கலர். few balls, many, there are many places to visit, ஓகேவா. இதெல்லாம் அட்ஜெக்டிவ், அதாவது அந்த நவுனை சிறப்பிச்சுக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வர்புனா என்ன? செயலை குறிக்கும் சொல், வினை சொல், ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்டு, அதுதான் வர்பு, ஓகேவா. டிஸ்கிரைப்ஸ் தி ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு? ட்ரிங்க்ஸு,
he drinks the water, he writes the letter. ஏதாவது உங்க ஒரு ஆக்ஷன் நடக்குங்க, அதுதாங்க வர்புன்னு சொல்றோம். கம், ரீட், ஆம் இதெல்லாம் வந்து பி ஃபார்ம் வர்பு. ஓகேவா? ஆம் பி ஃபார்ம் வர்புனா என்ன நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல பார்த்தோம். ஆம், இஸ், ஆர், ஹேவ். ஹேவ்லாம் வந்து ஹேவ் ஃபார்ம் வர்புல வரும். ஹேவ், ஹேஸ், ஹேட். டு ஃபார்ம் வர்புனா டு, டஸ், டிட். பி ஃபார்ம் வர்புனா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். ஹேவ் ஃபார்ம் வர்புனா என்னன்னு பார்த்தோம். ஹேவ், ஹேட், ஹேஸ். டு ஃபார்ம் வர்புனா டு, டஸ், டிட். இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். புரியுதா? அடுத்து வர்பு பார்த்தோம். அட்வர்ப்னா என்ன? வர்ப இது பண்ணி சொல்லும். நவுனை சிறப்பிச்சு சொல்றது அட்ஜெக்டிவ்னு பார்க்குறோம். இப்போ வர்ப சிறப்பிச்சு சொல்றது அட்வர்பு. இப்போ அட்வர்புக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம்? ஃபாஸ்ட், ஸ்லோலி, குயிக்லி, ஆஃபன். ஓகேவா? ஃபாஸ்ட் இதை வச்சு அப்படியே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க டக்கு டக்குன்னு. he run fastly, சூப்பர். he walks slowly, சூப்பர். வேற ரெண்டு முடிஞ்சிருச்சு. quickly, often சொல்லுங்க. he writes quickly, சூப்பர். often. he visits his grandparents, often. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுல எது வர்பனை ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்ல? அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா. இங்கிலீஷ் உங்களுக்கு வந்துருச்சுடா. சிம்பிள். ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கு இப்போ வரைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண 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 எப்படி சொல்றது, ஒரு ப்ரோவா மாறிடுவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ப்ரொனவுன்னா என்னப்பா? இப்ப சேகர்னா ஒரு பர்சனை சொல்றோம், அதுக்கு பதிலாக ஹீய போட்டோம்னா அவ்வளவுதான். he, she, it, they, we இதெல்லாம் ப்ரொனவுன். ரைட்டா? என்னென்ன he, she, it, me, us, here, them. டிஃபரன்ஸ் புரியுதா? அவ்வளவுதான், ப்ரொனவுன் முடிஞ்சிடுச்சு. ப்ரிபோசிஷன் பா. on the table, under the table, above the table. அதை யூஸ் பண்றப்போ அந்த சென்டென்ஸோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரே இதில் தான் சொல்கிறோம், டேபிளை வச்சு மட்டும்தான் சொன்னோம். இப்போ ஆன் த டேபிளுக்கும் அண்டர் த டேபிளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆன்னா டேபிள் மேலே, அண்டர்னா டேபிளுக்கு கீழே, பிஹைண்ட் த டேபிள்னா டேபிளுக்கு பின்னாடி, பிசைட் த டேபிள்னா டேபிளுக்கு சைடில். ஒரே சென்டென்ஸ் தான், பட் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி போட போட டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, வேர் டினோட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டூ ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இன், ஆன், அண்டர், வித், இதுக்கு தான் நம்ம நிறைய என்னென்ன ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ரொனவுன்ஸ் சும்மா சின்னதாக முடிஞ்சிடும். இது மாதிரி அதிகமாக வரக்கூடிய வார்த்தைகளும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். புரியுதா? சரி, அப்போ கன்ஜக்ஷன் என்ன அடுத்து? புரியல? எது ஜாயினிங் வேர்ட்ஸ்? கன்ஜக்ஷன்னா ஜாயினிங் வேர்ட்ஸ் பார்க்குறோம். ஓகே, அப்போ கன்ஜக்ஷன்ல என்னென்னலாம் வரும்? அண்டு, பட். சரி, அண்டு, பட், சோ, இஃப், சம்திங், blah 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 blah. அண்டுனா என்ன? மற்றும். பட்னா ஆனால். எப்பவுமே சொல்லியிருக்கோம், வேர்டு அது ஒரு ரிலவெண்ட் மீனிங் பிளஸ் அதோட தமிழ் அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட்டா? அண்டுனா, பட்டுனா, ஆர், சோ, அதனால், டில், வரை, இதுவரை, இஃப், மேபி. சூப்பர், குட். ஓகே, ரைட். இப்ப கன்ஜக்ஷன்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்டர்ஜெக்ஷன்னா sudden feeling or emotion. Oh, wow, alas, what, எப்புறா டே? alas, something, some words நம்ம மென்ஷன் பண்ணலாம். நாமா என்னங்க ஓடுது? டவுட்டா? அப்புறம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எழுதுறீங்களா? எழுதுறதுனால தான் இவ்வளோ சவுண்டா?
நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. சரி ஓகே, என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? அதே தான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நேமிங் வேர்ட்ஸ், பர்சன் இருக்கலாம், பிளேஸ் இருக்கலாம், திங் இருக்கலாம், அனிமல், ஐடியா, இதுவாக வேணாலும் இருக்கும். அதே எப்படி பிரிக்கிறாங்க? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தேவையில்லை. பட் ஸ்கூல் ஆஸ்பெக்டில் நம்ம கிராமர் கற்றுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் தேவை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது தேவையில்லை. நமக்கு தேவையான பேசிக்ஸ் என்னவோ நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. சரியா? ஓகேவா? எல்லாமே இதில் நவுனு தான், என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துங்க. சந்தீப், பிரியா, ஜுனைத், அசாம், இதெல்லாம் வந்து பர்சன் நேம்ல வருது, அதனால இது ப்ராப்பர் நவுனுங்கிறான். என்னடா ஒரே குதூகலம் ஆயிட்ட? ஓகேவா? பாய், கேர்ள், மேன், ஸ்டேட், இதெல்லாம் காமன் நவுன்னு சொல்றாங்க. கலெக்டிவ் நவுன்ல கிளாஸ், ஸ்கூல், ஆர்மி, ஃபேமிலி. இதுல என்ன நீங்க ஒன்று பண்ணணும்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. பியூட்டி, லக், சேரிட்டி, சைல்டுஹுட், இதெல்லாம் பார்த்தா நவுன் மாதிரி தெரியாது. சரியா? இதெல்லாம் நீ நவுன்னு எடுத்துருவ, ஏன்னா பெயர் சொல் வந்திருக்கு, அது பிளேஸோ திங்கோ இல்லை வேற ஏதோ சம்திங் ஏதோ வந்துருச்சு, இதெல்லாம் தெரியும். ஸோ இந்த நேமை பார்த்துட்டு நம்ம நவுன்னு தூக்கிடுவோம். பட் ஆனால் இதை பார்த்துட்டு எடுக்க மாட்டோம் டக்குன்னு. ஸோ இதை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுங்க. பியூட்டி, லக், சேரிட்டி, சைல்டுஹுட், இதெல்லாம் நவுன் தான். என்ன நவுன்னு சொல்றாங்க? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்றாங்க. பியூட்டி, லக், சேரிட்டி, சைல்டுஹுட், இதெல்லாம் நவுன் தான், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? அதுதான் இங்க நவுனையே எலாபரேட்டா கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இதையும் பார்த்து என்னென்னலாம் இங்கே போடலாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை இதையுமே பார்ப்போமா? இதை நவுனு தான் பார்ப்போமா? சரி ஓகே. டேவிட்னா பர்சன். அப்ப மதுரைனா பிளேஸ். பேரட்னா பேர்ட்ஸ். ப்ராப்பர் நவுனா? சரி ஓகே. அப்படின்னா இது போறதுக்கு முன்னாடி இதே நடத்திடுறேன் கம்ப்ளீட்டா. இப்போ நவுன்னா என்னன்னு பார்த்துட்டோம், என்ன எது வேணாலும் வரலாங்கிறாங்க. பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் ஐடியா, இதுல எது இருந்தாலுமே வந்து நவுனுங்கிறோம். பட் இதே எப்படி செக்ரிகேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன்னு சொல்றாங்க. அப்ப ப்ராப்பர் நவுன்ல என்னென்ன வரும்? பர்சன், இல்ல ஒரு திங், இல்ல பிளேஸ். பர்சன், திங், பிளேஸ். ஓகேவா? பர்சன், திங், பிளேஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அப்ப என்னெல்லாம் வரும்? முத்து, ஸ்டீஃபன், ஃபெமினா, கயல், பர்சன்ஸோட நேமு, பிளேசஸோட நேமு, திங்ஸோட நேமு. பேரட், டைகர். பர்சன்ஸ்னா இட் இன்க்ளூட்ஸ் த போத் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஓகே, செகண்டா பார்த்தோம்னா காமன் நவுன். அப்ப காமன் நவுன் என்ன சொல்றாங்க? திங், இதுவுமே பர்சன், திங், பிளேஸ் ஜென்ரலா குறிக்கும், மேல உள்ளதுல பர்டிகுலரா குறிக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட்ப்பா. ரெண்டுத்துலயுமே ஒரே இதுதான். பர்சன், திங், பிளேஸ். பர்சன், திங், பிளேஸ் தானே? பர்சன், திங், பிளேஸ். இத ஜென்ரலா குறிச்சா எது? ஜென்ரலா குறிச்சா காமன் நவுன். பர்டிகுலரா மென்ஷன் பண்ணா ப்ராப்பர் நவுன். பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், கண்ட்ரி, பேர்ட். அப்ப கலெக்டிவ் நவுன்னா குரூப்பா இருக்கும், குரூப் ஆஃப் திங்ஸ், குரூப்பா இருக்கும், குழுவா இருக்கும், அதான் கலெக்டிவ். போலீஸ், ஆர்மி, கிரவுட், பீப்புள், கமிட்டி, பஞ்ச் ஆஃப் கீஸ், ஹர்ட் ஆஃப் கவுஸ், ஸ்வார்ம் ஆஃப் ants, flock ஆஃப் பேர்ட்ஸ். ஓகேவா? மெட்டீரியல் நவுனா ரா மெட்டீரியல் ஆஃப் தி ப்ராடக்ட், கோல்ட், சில்வர், ஃபைபர், டைமண்ட், wood, clay, cotton. Abstract noun only experienced and not be seen. நம்மளால பார்க்க முடியாது, உணர மட்டும் தான் முடியும்.
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும்தான் முடியும். புரியுதா? என்னென்ன? ஆங்கர், ஜெலஸ், ஆனஸ்டி, ப்ரைடு, ஹாப்பினஸ், சேட்னஸ். அதாவது நம்ம உணர்ச்சிகளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த இடத்துலையுமே. ஓகேவா? ஸோ கரெக்டாக பிரிச்சிருக்காங்களான்னு பாருங்கள். சந்தீப், பிரியா, ஜுனைட், அசாம். பிளேஸு, திங்கு, பிளேஸ், திங், வேற என்ன? பிளேஸ், திங், பர்சன். பர்சன், திங், பிளேஸ்ன்னு பார்த்தோமா? ஜென்ரலா இருந்தா காமன், பர்டிகுலரா இருந்தா ப்ராப்பர். ஓகேவா? கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், மெட்டீரியல் நவுன்னா ரா மெட்டீரியல் கொடுக்கும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. காமன் நவுன்னா பாய், கேர்ள், மேன், ஸ்டேட் காமனா கொடுத்துருப்பான். பர்டிகுலரா கொடுத்துருந்தா இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? சந்தீப்னு சொல்லிட்டான், இதுல இருந்து அவன் மேல்னு தெரியுது நமக்கு. பிரியா பொண்ணுன்னு தெரியுது, ஜுனைட் மேல்னு தெரியுது, அஸ்ஸாம் அது ஒரு பிளேஸ்னு பர்டிகுலரா கொடுத்துட்டாங்க. இதுவே இங்க பாருங்க, பாய் வெறும் பாய்ன்னு தான் இருக்கு, ஒரு பையன் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ காமனா கொடுத்துருக்கான். கேர்ள் காமன், மேன் மனுஷன் காமன், ஸ்டேட். இப்போ ஸ்டேட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஸ்டேட்னு சொல்லிட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டேட் தான். என்னடா புரியுதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டேட் தான். பட் ஆனால் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தமிழ்நாடு சவுத்தில் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஸ்ஸாம்னு சொன்னோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஸ்டேட்னு சொல்லிட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டேட் தான். அதான் இங்கே காமனாக கொடுத்தனா ஸ்டேட்டுன்ட்டு. இப்போ கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு பார்த்தோம், குரூப்பாக இருக்கும். கிளாஸு, ஸ்கூல், ஆர்மி, ஃபேமிலி. அடுத்து மெட்டீரியல் நவுன்னா ரா மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, கோல்டு, வுட்டு, கிளே, காட்டன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், பட் வி கான்ட் சி. ஸோ இது இப்போ உட்காந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், தெரிஞ்சிருச்சு இல்லை என்னன்னு. ஸோ அப்போ இதுலேருந்து எது இருந்தாலும் போட்டுருவீங்க. இதை கொடுத்தோமே சொல்லுங்கடா. ஹர்ட் ஆஃப் இப்பதானே மேல பார்த்தோம். டேஷ் ஓகே, bunch of grapes, swarm of birds, flock of birds, swarm of ants, block of birds. அவ்வளோதானே. அடுத்து ப்ரொனவுன்னா என்னன்னு இருக்கு. ப்ரொனவுன் ஆஸ் த வேர்ட் விச் ரிப்ளேசஸ் தி நவுன்ஸ்ன்னு பார்க்குறோம். இப்போ ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தோம். அப்படியா? பால் அடிப்பேன். பர்டிகுலராக அந்த தேர்ட் பர்சன் இதில் வரும், ஆஸ்பெக்டில் வரும். ஹி, ஷி, இட், தே, வி, அஸ், அது மாதிரி வரும். ஓகேவா? பார்த்துக்கங்க. ஐனா நான், அடுத்து நாங்கள், வி, நீ, யூ, நீங்க, தே. ஓகேவா? அடுத்து ஹி, ஷி, இட், தேர்ட் பர்சன். ஹி, ஷி, இட். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐ, நான். அடுத்து அதே கொஞ்சம் ப்ளூரல்ல வி, நாங்க. அடுத்து செகண்ட் பர்சன் யூ சிங்குலர்ல, செகண்ட் பர்சன் ப்ளூரல்ல தே. அப்ப தேர்ட் பர்சன் அடுத்து ஹி, ஷி, இட். ஓகேவா? இப்ப ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ங்கறான். ஐனா மீ வரும், வீனா அஸ் வரும், யூனா யூ தான் வரும், தேனா தெம் வரும், ஹீனா ஹிம், ஷீனா ஹர், இட்டுனா இட்டு. ரெண்டு விஷயம் மட்டும் மாறல. எது எது? யூவும் இட்டும் மாறல. அஸ்னா நாங்க. ஓகேவா? ஐனா மீ, ஐனா மீ. இது எப்படி மாறும்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. அதுதான் சப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் லாஸ்ட்ல வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவோமே, ஐ ரீட் அ புக். ஐ ரீட் அ புக். A book was read by me. புரியுதா? அவ்வளோதான். வி, அஸ். இப்போ வி சப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா
சப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா வி யூஸ் பண்ணோம்னா அதே சப்ஜெக்ட் எண்டில் வரப்போ என்னவா வரும்? அஸ்ஸா வரும். தே, தெம், ஹி, ஹிம், ஷீ, ஹர். யூவும் இட்டும் மாறாது. யூக்கு யூ தான் வரும், இட்டுக்கு இட்டு தான் வரும். அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் பார்த்து வச்சுங்க. அட் த சேம் டைம் பொசசிவ் அப்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரோனவுன்னு சொல்றாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ அது எங்கே எப்படி வருது, எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா என்ன? பர்சனல் ப்ரோனவுன் யூஸ்டு ஆஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் அ வெர்ப். என்னன்னு பார்த்தோம்? ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா எப்பவுமே சப்ஜெக்ட்ல தான் வரும், ஸ்டார்டிங்ல வரும், சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரும். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், இட்ஸ் மை டாக், தே ஆர் ரீடிங். வர்புக்கு முன்னாடியே வந்துடும் எப்பவுமே, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்புக்கு முன்னாடி வரும், சப்ஜெக்டா வரும். ஓகேவா? அடுத்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா ரீப்ளேஸ் a noun with an object. ஒரு நவுனுக்கு பதிலாக இது வந்துடும், ஆப்ஜெக்டா வச்சுங்கிறான். மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். He helped the old lady. ஓல்டு லேடினாலே நவுன்னு தெரிஞ்சிடுது நமக்கு நார்மலா. ஓகேவா? He gave her food. புரியுதா இல்லையா? புரியுது இல்லை? He helped the old ladyனாலும் நவுனு தான், இங்கே ஹர் வந்திருக்கு, ஸோ இது ப்ரோனவுன். Her, the object, old lady is replaced by the object pronoun here போட்டாங்க. The painting is done by me. இவ்வளோ நேரம் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் எப்படி பார்த்துட்டு இருந்தோம்? சப்ஜெக்ட்லேயே வந்துடும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இன்னொரு விஷயம், இன்னொரு கண்டிஷனில் பார்த்தோம்னா வர்புக்கு முன்னாடி வந்துடும் பார்த்தோம். இப்போ இதில் பாருங்க, சென்டென்ஸோட லாஸ்ட்ல தான் வருது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்கிறோம். தி பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. ஹி கால்டு தெம். அவன் அவர்களை கூப்பிட்டான், அழைத்தான். ஐ வில் கிவ் யூ அ புக். நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன். ஓகேவா? பர்சனல் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எல்லாம் வாசி முடிங்கிறான். மை நேம் இஸ் பிரீத்தி டேஷ் ஆம் a student and this is my family. I am a student. பர்சனல் ப்ரோனவுன்னா என்னென்ன வரும்? பர்சனல் ப்ரோனவுன்னா என்னென்ன வரும்? பர்சனலாக நம்மளை பற்றி பேசுகிற மாதிரியே தான் வரும். My mom's name is Princey. Dash is a housewife. She is a housewife. She is a housewife. Albert is my dad. Dash is a businessman. He is a businessman. He is a businessman. Benjamin is my brother. Dash is my dancer. He is my dancer. He is my dancer. வராதா? ஏன் வராது? ஏன் வராது? அவன் டான்ஸருங்கிறதுனால ஹீ வராதா? அவன் ஆக்டர்னு இருந்தால் ஹீ வருமா? அப்போ ஏய் வெளுத்துருவேன். ஹீ தான் வரும். பிரீத்தி அண்ட் பெஞ்சமின் ஆர் they are twins. I saw Mr. Balu this morning and gave him my homework. Muthu likes computer games. Sorry, Muthu likes computer games, but he doesn't play computer games very often. But doesn't play it very often. My aunt lives in Trichy, but she. Neil Armstrong was born in 1930. He landed on the moon.
ஓகேவா? புரியுதா எப்படி போடுறோன்னு யூஸ் பண்ணுறோன்னு? நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி வருது. பொசிசிவ் அட்ஜெக்டிவ் பொசிசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிற பேசிஸில் வருது. என்ன எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். மை ஷர்ட் இஸ் க்ரீன். க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். மைன் வந்து மை வந்து மைனா மாதிரி இருக்கு. யோர் புக் இஸ் நியூ. நியூ புக் இஸ் யுவர்ஸ். ஹர் டாக் இஸ் ஸ்மால். த ஸ்மால் டாக் இஸ் ஹர்ஸ். Our bird is noisy. Noisy birds is ours. This is my pen. Pen is mine. She missed her purse. Purse missed hers. நாடா நீ சொன்னதுல உனக்கே அர்த்தம் இருக்கா ஏதாவது? சும்மா போட்டு திருப்பி போடு, வரும் ஆன்சர். அதானே பர்ஸ் மிஸ்டு பை ஹர். பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன் கொடுத்துட்டான். மேலே கண்டிஷனையுமே காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க ஒருக்க. ஓகேவா? மையினா மைன் வருது. யோர்னா யோர்ஸ். ஹிஸ்னா ஹிஸ். ஹர்னா ஹர். அவர்னா அவர்ஸ். hers. their na theirs. its na its. your na yours. எங்க ஒரே ஒரு எல்லாத்துலயுமே வந்துருது. இதுல s வருது, சோ இதுலயுமே s வந்துருச்சு. your yours, her hers, ours, theirs. இதுல s இருக்கு, சோ இதுல s இருக்கு. your yours. மை மட்டும் தான்ப்பா மைனா மாறுதுங்க. பாக்கி எல்லாத்துலயுமே s ஆட் ஆகுது. அப்படி ஆல்ரெடி s இருந்துச்சுன்னா சேம் வேர்டு தான் வருது. ஓகேவா? இட்ஸுக்கும் ஆர்ஸுக்கும் இட்ஸுக்கும் ஹிஸ்ஸுக்கும் அப்படி இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற வேர்டே வந்துருக்கு. she missed her purse. அப்ப என்ன வரும்? purse missed by hers. hers. her speech is nice. nice speech hers. nice speech by hers. okay va? my book is new. new book is mine. my bike is costly. costly bike is mine. costly bike is mine. costly bike is mine. அடுத்து verb. இதோட பேசிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம verb ரெண்டா பிரிப்போமா? நம்ம என்னன்னு பார்த்திருப்போம்? டெஃபினட் verb, இன்டெஃபினட் verbன்னு பார்த்திருப்போம். சாரி அப்படிதானே பார்த்தோம்? அப்படிதான் பார்த்தோமா? ஓகே, கரெக்ட். ஓகே, இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. verb எப்படி என்னன்னு சொல்றாங்க? transitive verb and intransitive verbனு சொல்றாங்க. express action with object அப்படி இருந்துச்சுன்னா transitive verb. ஓகேவா? இது எதுவா வேணாலும் இருக்கலாம். நவுனா இருக்கலாம், ப்ரொனவுனா இருக்கலாம், இல்ல நவுன் கிளாஸா இருக்கலாம், இல்ல அது ஃப்ரேஸா கூட இருக்கலாம். ஓகேவா? I threw the ball. we beat them. I think that you are correct. இதுல எது verb? ஆரா? ஏன் ஆறுங்க? கரெக்டா? ஏன் கரெக்டுங்க? தேயா? ஆரா? ஏன் ஆறு இருந்துச்சுங்க? பி ஃபார்ம் verb ஆறு. கொஞ்சம் குழப்பினீங்கன்னா குழம்புவீங்களா? நாடா டே. ஓகேவா? ஐ த்ரூ தி பால். வேர்ப்லலாம் தப்பு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நவுன் as a ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நவுன் as a ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ரொனவுன் as a ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல பாருங்க நவுன் கிளாஸ்ங்கறான். நவுன் கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம்? ஃப்ரேஸ் வருமா? சென்டென்ஸ் தானே பார்க்குறோம். இந்த சென்டென்ஸை தான் அப்படி சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் ஆப்ஜெக்ட். I threw the ball, we beat them, I think that you are correct. இதுக்கும் இதையும் படிச்சு பாருங்களேன். I ran swiftly, I ran in the race. வித்தியாசம் தெரியுதா? அவ்வளோதான். List out the transitive and intransitive verbs in the following words. Come, buy, teach, learn, arrive. இதெல்லாம் transitive words. Transitive verbs எது, intransitive verbs எதுன்னு சொல்லுங்க. கம்முனா கம்முனா வாதான்ப்பா. டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா? ஒன்றும் இல்லை. இப்போ டிரான்சிட்டிவ்னா இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். நவுனு ப்ரொனவுனு நவுன் கிளாஸை ஆப்ஜெக்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ஆப்ஜெக்டாக வந்து எதெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா நவுன் வரும், ப்ரொனவுன் வரும், நவுன் கிளாஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வெர்பு. அப்படி வரலன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. ஆப்ஜெக்ட் இல்லாமல் நார்மலாகவே வெர்பு வரும். அங்கே come, buy, teach, learn, arrive, sing, run, draw, jump, write. சரியா? சரி, ரொம்ப இன்டெப்த்தாக கொண்டு போய் உங்களை இது பண்ண விரும்பல. வர்பு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா? அது போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டான். இதில் டிரான்சிட்டிவ் வெர்பு எது, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு எதுலாம் கேட்க மாட்டான். வேர்பை வச்சு சென்டென்ஸ் ஏதாவது இது பண்ணுற மாதிரி இருக்குமே ஒழிய இந்த அளவுக்குலாம் தனித்தனியாக பிரித்து கேட்க மாட்டாங்க. glossary, ஓகேப்பா? ஓகே, ரைட். இதோட 8th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிச்சு. அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ.